வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் இது நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா நயனாதிபு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு தான் போகிறோம். வருடாந்த மகோத்சவத்தின் இன்றைக்கு 12வது நாள் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி திருவிழா நடைபெறுகிறது என்பதை நாங்கள் முழுமையான காணொலியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரியட்டுவான்லேருந்து நாங்கள் இப்போ நயனாதிபுக்கு வந்துட்டோம். நாகபூசணி அம்மன் இப்போ தரிசிப்பதற்காக நிறைய மக்கள் எல்லாம் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ராஜ கோபுரத்தை பாருங்கள், ஒரு கம்பீரமாகவும் ஒரு அழகாகவும் காட்சி அளிக்கின்றது. அது மட்டுமல்ல, அதில் ஒரு சிங்க கொடி ஒன்று அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது அந்த கோபுரத்துக்கு மேலே. வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா 64 சக்தி பீடங்களில் இதுவும், அதாவது நாகபூசணி அம்மன் ஆலயமும் ஒன்றாகும். அது மட்டுமல்ல, அம்பாளை தரிசிப்பதற்காக வெளிநாடுகள், கனடா, ஜெர்மன், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும், அது மட்டுமல்ல இந்தியாவில் இருந்தும் அம்பாளை தரிசிப்பதற்காக படையெடுத்து இந்த ஆலயத்துக்கு வருவார்கள். உங்களோட பெயர்? கந்தசாமி பெருமாளிங்கம். இந்த ஆலயம் எப்படி உருவானது? இந்த ஆலயத்தின் வரலாறு? ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட ஒரு ஆலயமாக சைவ மக்களினாலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். இந்த ஆலயம் உலகத்தால் 7000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று சான்றுகளை கொண்டு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு சிறு ஆலயமாக இந்த ஆலயம் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக
இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வணிகத்தில் செய்கின்ற வர்த்தகர்கள் நயனாதி ஊடாக சூழலத்திற்கும் நயனாதி துறைமுகத்துக்கும் வந்து சென்றிருக்கிற உடைமை வரலாற்று ரீதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் பராக்கிரமபாகு அரசனாலே விதிக்கப்பட்ட விதிமுறைகள், இந்த படகுத்துறைக்கு வரும் கப்பல்கள் செலுத்த வேண்டிய வரி கட்டணங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு கற்சிலை ஒன்று நம்மிடம் இருக்கின்றது. அதன்படி பராக்கிரம காலத்துக்கு முற்பட்ட காலமாகவோ இருந்திருக்க வேண்டும் என்பது எதுவித ஐயமும் இல்லை. இப்படி வணிகத்துக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து சென்ற ஒரு வணிகன் நயனாதீவு கடலை தாண்டி செல்லுகின்ற பொழுது ஒரு நாகம் வாயிலே பூவுடன் கடலிலே வந்திருப்பதையும் ஒரு கருடன் ஒரு கல்லிலே அமர்ந்திருப்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு இந்த கருடன் இந்த நாகத்தை தூண்டுகின்ற நோக்கத்தோடு இருக்கலாம் என்று அஞ்சி அவன் அந்த கருடனுடன் நாகத்தை ஒன்றும் செய்யாதே என்று வேண்டியதாக புராண கதைகள் கூறுகின்றது. அதன்படி அந்த கருடன் நாகத்தை தூண்டாது விட்டபடினால்தான் அந்த ஆலயத்திலே கருட பூசை என்று நாங்கள் செய்கின்ற ஒரு உடைமை இருந்து வருகின்றது. அவ்வாறு நாகம் பூசித்தபடியால் இது நாகபூஷணி அம்பாள் என்று அழைக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 64 சக்தி பீடங்களில் நயனாதீவு புவனேஸ்வரி பீடம் என்று குறிப்பிடப்பட்டு அது மணித்தீவிலே உள்ளதுதான் அந்த புவனேஸ்வரி பீடம் என்று ஆகம சம்பந்தப்பட்ட புத்தகங்களிலும் திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்ட சக்தி மகிமை என்ற புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டது. எனவே இது புவனேஸ்வரி பீடம் ஒரு சக்தி பீடமாக உலகத்தில் இருக்கக்கூடிய 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக மணித்தீவு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்வுடனும் பெருமையுடனும் கூறிக்கொள்வதுண்டு. இவ்வாலயமானது இந்த சக்தி பீடம் என்ற ஒன்றா, அதாவது அம்பிகையின் காற்றங்கிலி இங்கே விழுந்ததாகவும் அதனால் அந்த சங்கிலியினுடைய அம்பாளுடைய மகிமையும் சங்கிலியுடைய மகிமையும் சேர்ந்து அம்பாள் வேண்டுவதை கொடுப்பதனாலே நாளாந்தம் அடியார்கள் இங்கு வந்து குவிகின்றார்கள். பல்வேறு வேண்டுதலோடு இறைவன் வந்து வேண்டற்கருகில் அறிவோம், வேண்ட முழுவதும் கொடுப்போம். அதே போன்று அம்பிகையும் வேண்ட முழுவதும் கொடுக்கின்றால். குறிப்பாக நாகதோஷம் உள்ளவர்கள் நாக சாந்தி செய்வதற்காகவும் நாகதோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் குழந்தைப்பேறு அற்றவர்கள் குழந்தைப்பேறு வருவதற்கு அம்பாளுடன் வேண்டிக் கொள்வர். அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதை இட்டு அவர்கள் வந்து அம்பாளுக்கு தமது நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு கோயிலாகவும் இக்கோயில் அமர்ந்திருப்பதை சைவ உலகம் என்று ஏற்றுக்கொண்டுள்ளது. நாளாந்தம் பெறும் அடியார்கள் தொகை அதிகரித்துக் கொண்டுள்ளது. இத்தகைய பெருமிக்க ஆலயம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவின் போர்த்துகீசர் காலத்திலே 1624ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. இந்த இடிக்கப்பட்ட ஆலயம் பின்னர் 1788ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டது, புதிதாக அமைக்கப்பட்டது. ராமச்சந்திரன் என்ற பெரியார் ஆலயத்தை புதுப்பித்து கட்டி பெரிய ஆலயமாக தூண்களுடன் ஒரு நிரந்தரமான ஆலயமாக இருந்தது. அதற்கு முன்னர் இது ஓலை குடிசையிலே ஓலை கொட்டிலே தான் அம்பாள் இருந்திருக்கின்றார் என்பதை அந்த வரலாறு குறிப்பிட்டுள்ளது. இது வரலாற்று ரீதியாக நாள் கச்சேரியிலே இந்து ஆலயங்களை பதிவு செய்யப்பட்டுள்ள இடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஆலயத்தின் வளர்ச்சி
மிக அபரிதமாக வளர்ந்து இன்று அது இலங்கையில் இருக்கக்கூடிய முதலாவது பெரிய சக்திபீடமாகவும் இந்தியாவிலிருந்து கூட அடியாக வந்து வழிபடுகின்ற ஒரு சக்திபீடமாகவும் பல்வேறு இடங்களிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் நமது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அங்கிருந்து இங்கு பணம் அனுப்பி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்கின்ற ஒரு இடமாகவும் இந்த அம்பாள் ஆலயம் தற்போது இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன். இவ்வாலயம் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வெளிநாட்டு அதாவது காலனித்துவ ஆட்சி காலத்தில் போர்த்துகீசரால் அளிக்கப்பட்டது ஒரு புறம் இருக்க, பின்னர் 1958ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது இவ்வாலயத்தில் தேர்கள் மற்ற சப்பனம் போன்ற மஞ்சம் போன்றவை எல்லாம் எரிக்கப்பட்டது. அது ஒரு மிக தீவிரமான ஒரு சம்பவம். அதன் பின் 1965ஆம் ஆண்டு ஆலயத்தில் இந்த ஒரு துக்ககரமான சம்பவம் நடைபெற்றது. அப்பொழுதும் ஆலயத்தில் உள்ள தேர்கள் எரிக்கப்பட்டன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அம்பாளுடைய தேர் 1987ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அம்பாளுடைய தேர் ஒரு காலத்திலும் தாக்கப்படவும் இல்லை, அழிக்கப்படவும் இல்லை. ஏனைய தேர்கள் அழிக்கப்பட்டன, தாக்கப்பட்டன, மூளை கட்டி எழுதப்பட்டது. எல்லாம் அம்பாளுடைய அருளினாலே நிறைவேற்றப்பட்டு இன்று 3 தேர்கள் விநாயகருக்கு, சுப்பிரமணியருக்கு, அம்பாளுக்குமாக 3 தேர்கள் தேர் திருவிழா என்று வீதிவலம் வருவது பெருக்கண் கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தை புனரமைப்பதற்காக பல்வேறு ஸ்தாபனங்கள், சைவ நிறுவனங்கள் உதவி இருக்கின்றன. அது கூடுதலாக சைவ மக்களுடைய அவருடைய அன்பளிப்பு அபரிதமாக இருந்தபடியால் நாங்கள் புனரமைத்து இந்த ஆலயத்தை இன்று ஒரு கலை கோவிலாக, கலை அம்சங்களுடைய கோவிலாக அமைத்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது நம்மளுடைய ஆலயத்தை வரலாற்றை சுருக்கமாக கூறிக்கொள்வது. இதில் ஏதாவது தகவல்கள் கோவிலே பெற்றுக்கொள்ளலாம்.